தம்பி, காலேஜ் முடிச்சோன்னு ஒரு ஸ்டுடியோல வேலை செஞ்சேன். நீ அங்கேயும் நின்னுட்ட தேவானே. அது ஒரு பெரிய கதனே. பெருசாலாம் வேணா, சின்னதா சொல்லு. யாராவது என் வளர்ச்சியை தடுத்தாலே எனக்கு கோபம் வரும்னே. உன் வளர்ச்சி யாரா தடுத்தது? இப்படித்தானே அன்னைக்கு நான் கடையில உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு இந்த மேக்ஸ் வாத்தியார் என்ன திட்டுறது ஞாபகம் வந்துச்சு. அத்தனை பேர் இதற்கு என்ன திட்டுறது தப்பு இல்லையானே? தப்பு செஞ்சா வாத்தியார் திட்டதான் செய்வாரு. அதெல்லாம் இல்லைண்ணே, அவர் எப்ப பார்த்தாலும் எனக்கு திட்டிக்கினே இருப்பாருனே. அதனால செம கோவம் வந்துச்சுனே. அப்படியே கடையை திறந்து போட்டு ட்ரெயின் ஏறி கிடு நான் வீட்டுக்கு போயிட்டேனே. வீட்டுக்கு போயிட்டு அவர் வீட்டு கதவை தட்டினேனே. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது? அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவர் செத்து போய் 7 வருஷம் ஆச்சுனே. 7 வருஷம் ஆச்சா? நீ காலேஜ் முடிச்ச 2 வருஷம் தான் ஆச்சு. அட போங்கண்ணே, காலேஜ் வாத்தியார்லாம் இல்லைண்ணே. நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் போது எனக்கு மேக்ஸ் வாத்தியாரா இருந்தவனே. 6ஆம் வகுப்பா? டி, இன்னும் அவருக்கு அடையாளமே தெரியாதேடா. அதை விடுங்கண்ணே. அடிக்கடி இப்படித்தானே ஏதாவது ஒரு ஞாபகம் வரும். அன்னைக்கு கூட அது மாதிரி ஞாபகம் வந்ததா கடையை திறந்து போட்டு அப்படியே போயிட்டேனே. அதுக்கு போய் அந்த ஓனர் வேலையை விட்டு நிறுத்திட்டானே. சரி விடுங்கண்ணே, இந்த கதையெல்லாம் நமக்கு எதுக்கு? உங்களுக்கு 1008 வேலை இருக்கு, எனக்கு அதுக்கு மேல வேலை இருக்கு. நம்ம அந்த வேலையை பார்ப்போம். இனிமேல் இன்னும் பார்த்துக்கிட்டு தாண்டா எனக்கு வேலை.